வணக்கம். இது மன்னார்குடியில் ருக்மிணி குளம்னு இது கோயிலோடக்காக இந்த குளமாக தான் இருக்கும். ருக்மிணி குளம்னு பேர். இதில் நல்லா தூர்வாரி நிறையா இதெல்லாம் பண்ணி சுத்தம் பண்ணி ஓரங்களை படித்துறையெல்லாம் கட்டி நல்லா அருமையாக செஞ்சுருந்தாங்க. கேட்டெல்லாம் போட்டிருக்காங்க. பட்டு குளம் பயன்பாட்டில் கிடையாது. குளிக்கவோ இதுக்கு பயன்பாட்டில் இல்லை. குளத்துல கொஞ்சம் தண்ணி இருக்குது. கடும் கொடையாக இருந்தாலும் இதுக்கு வடிகால் இந்த பக்கம் வரத்துக்கால் இந்த பக்கம் அப்படிங்கிறது தெரியல. தண்ணி கொஞ்சம் இருக்குது. இதில் நிறைய என்ன பண்ணுவோம், அரசாங்கத்தில் ஏற்பாடு பண்ணி எல்லாம் கட்டி தான் கொடுப்பாங்க. அதேமாதிரி குளத்துலலாம் ஆழமாக தூர்வாரி சுத்தம் பண்ணி கரைகள்லாம் அழகாக கட்டியிருக்காங்க. இதேமாரி டஸ்ட்டை நம்ம இருக்கிற கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலெலாம் வாங்கி அந்த பாட்டில் இந்த பாட்டில் தண்ணி பாட்டில் எல்லாம் போட்டு இப்படி கொட்டி பொதுமக்கள் பயன்பாட்டுகளை எல்லாம் குப்பை கொட்டுற இடம் மாதிரி ஆகி குப்பை சேர்ந்து கிடக்கிறது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இதெல்லாம் தீர்த்த குளங்கள். இதெல்லாம் கொஞ்சம் நம்மளும் பொதுமக்களாகிய நம்மளும் பிளாஸ்டிக் உபயோகத்தை குறைக்கணும்னு சொல்லிகிட்டே இருக்கேன். குளம் பார்க்கறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இந்த கோடைக்கு அதுக்கும் இந்த கரையில் அவ்வளோ அமைதியாக இருக்குது. இருந்தாலும் பொதுமக்களும் இந்த பிளாஸ்டிக் உபயோகத்தை ரொம்ப குறைக்கணும். கவர்மெண்ட்டும் அந்த சென்ட்ரல் ஆகட்டும் ஸ்டேட் ஆகட்டும் குறைச்சிதுன்னா இன்னும் கொஞ்சம் அது ரொம்ப நன்மை பயக்கும். குளம் அருமையாக இருக்குது. இந்த குளம் கட்டியிருக்கிறது எடுக்கணும்னு ரொம்ப நாளாக ஆசை. ஒரு வியூ போட்டேன். இது ராஜகோபால் சாமியோட குளமாக தான் இருக்கணும். எனக்கு கரெக்டாக அது தெரியல. தெரிஞ்ச பின்னாடி சொல்கிறேன் இது குறிப்பில். நன்றி. ஒரு நீர்நிலைகளை குளங்களையோ குட்டைகளையோ ஆறையோ பார்த்தா எனக்கு ஒரு மகிழ்ச்சி. நம்ம என்ன நீரின்றமையாது உலகுன்னு சொல்லிட்டு இருக்கோம். அதனால இதை பார்த்தா போடணுன்னு ஒரு ஆசை. நன்றி. ராமசாமி ஃப்ரம் மண்ணை, கேம்பட் மண்ணை.